والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் முதலாவது தராவியினுடைய தொழுகைகளை பரிபூர்ணமாக தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுவின் கிருபையினால் இன்றைய தினத்திலே 1 ஜுஸு அலிஃப்லாம் ஜுஸு முழுவதுமாகவும், இரண்டாவது ஜுஸுவிலே முதல் பாதையும் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ஓதப்பட்டதை, நாம் செவிகளால் கேட்டதை, நாம் தொழுத தொழுகைகள் அனைத்தையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹு தஆலா நாம் இங்கு நின்று தொழுத நம்முடைய பாதங்களை நரகத்தினுடைய நெருப்புகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தந்தருள்வானாக. இந்த பாதங்களை அல்லாஹு தஆலா எல்லா விதமான நற்காரியங்களுக்கும் அல்லாஹு தஆலா பயன்படுத்திக் கொள்வானாக. பாவமான காரியங்களின் பக்கம் செல்வதிலிருந்து அல்லாஹ் நமது இந்த பாதங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆண்டும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து அது சம்பந்தமாக அந்த ஆண்டினுடைய தராவீகள் முழுவதும் நாம் பேசி வருகிறோம். அதன் அடிப்படையில் குர்ஆனிலே கூறப்பட்ட விலங்குகள், குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுடைய உறுப்புகள், இது போன்ற தலைப்புகளில் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடங்களில் குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய எண்கள், எத்தனை எண்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், அது சம்பந்தமாக குர்ஆனிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன, அந்த எண்ணுக்கும் ஹதீஸிற்கும் அது சம்பந்தமான நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் என்ன, அந்த எண் சம்பந்தப்பட்ட மசாயில்கள் என்ன இருக்கிறது, அந்த எண்ணிற்கு உண்டான வரலாறுகள் என்ன இருக்கிறது என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டிலே நாம் அதை பார்க்கலாம். அல் அர்காமு ஃபில் குர்ஆனில் கரீம் என்று அரபியிலே அதற்கு சொல்லுவார்கள். பொதுவாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 1 இருந்து 12வது எண்ணிக்கை வரை அல்லாஹ் வரிசையாக சொல்லுகிறான். 1ல இருந்து 2, 3, 4, 5, 6, 7 என்பதாக 12 வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இடையிலே மற்ற எந்த எண்ணையும் குறிப்பிடாமல் அல்லாஹ் 19ஐ குறிப்பிடுகிறான். அதன் அடிப்படையில் இன்று நாம் வாஹித், அரபியில் சொல்லுவார்கள், வாஹித் என்று சொன்னால் 1 என்று அர்த்தம். அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைக்கு பார்க்கலாம், நேரம் குறைவாக இருக்கிறது. அது சம்பந்தமான ஒரே தகவல், அல்லாஹ் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அல் வாஹித் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். வாஹித் என்று சொன்னால் 1 என்று சொன்னால் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் மட்டும் என்பதை குறிப்பாக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் வாஹிதுங்கிறதை 1 என்பதற்கு வாஹிதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால்தான் எப்பயுமே அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான், ஒருவன் நம்மோடு இருக்கிறான் என்ற சிந்தனை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். ஒரே ஒரு தகவலை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்பொழுதும் அல்லாஹ் ஒருவன் நம்மோடு இருக்கிறான், அந்த ஒருவன் நம்மை பார்க்கிறான், ஒருவன் நாம் பேசுவதை கேட்கிறான் என்பதை எப்படி நாம் நம்முடைய கல்வியில கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு ஒரு அறையில 40 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கேட்பாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க? 40 சொல்லக்கூடாது, 41 சொல்லணுமா? 40 பேர் இருந்தாங்க, என்ன செய்யணுமா? 41 சொல்லணும். ஏன்? நம்மோட எப்பயுமே யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கிறான். எண்ணிக்கை சொல்லும் பொழுது கூட அங்கும் அல்லாஹை விட்டுவிடக் கூடாது என்பதை, அந்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த 1 என்ற எண்ணிக்கை எண் சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸ்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்திலே நாம் பார்க்கலாம். குறிப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்கள், இங்கு வந்திருக்கிறீர்கள். நாம் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். புனித முகந்த ரமலானுடைய மாதத்தின் ஆரம்பத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைய தினத்தில் நாம் கல்வியை நிய்யத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டின் பரிபூர்ணமான தராவிகளை ஒரு நாளும் விடுபடாமல் நான் நிய்யத்து வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எந்த நாளும் நான் விடுபடாமல் தொடர்ச்சியாக நான் தராவி தொழுகைக்கு வருவேன்.
நியத் வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? தொடர்படியாக நான் வந்து முழு குர்ஆனையும் என் செவிகளில் நான் கேட்டு எனக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நான் அதிகப்படுத்திக் கொள்வேன். நியத் வைக்கலாமா? அதனால எந்த நாளும் நாம தராவி விட்டுவிடக் கூடாது, வரணும், முழுமையாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் 30 நாள் முழுக்க அதுல முதல் 10ல ரஹ்மத்தை கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த முதல் 10ல இந்த துஆவை நிறைய ஓதணும். எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் 10ல இந்த துஆவை ஓதணும். அடுத்த 10 ஆயிடுச்சுன்னா இந்த துஆவை நமக்கு ஓத முடியாது. ஓதலாம், ஆனா இந்த 10ல குறிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது இந்த 10ல ஓது. முடிஞ்ச அளவுக்கு ஓதலாமா இன்ஷா அல்லாஹ்? 1 கோடி தடவை ஓதுறதுக்கு நியத் வைக்கலாமா? மத்த ரமலான்ல நினைவு தப்ப ஓதும், 100 ஓதும், 200 ஓதுவோம். 1 கோடி தடவை ஓதும் நியத் வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? பார்க்கலாம். பெண்கள், ஆண்கள், பிள்ளைங்க, மாசா பிள்ளைங்க இருக்கிறாங்க. யாரு 1 கோடி தடவை இந்த 10 நாள்ல இந்த ஓதிட்டு வந்து சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அப்படி யார் ஓதுறாங்களோ என் சார்பாக இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு தனிப்பட்ட பரிசு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பயான்ல கேட்கப்படக்கூடிய விஷயங்கள்ல இருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்க வரும், அதுக்கும் பரிசு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால ஒவ்வொரு நாளும் வாங்க, நல்லபடியா தொழுதுட்டு நல்லபடியா பயான் கேட்டுட்டு நல்லபடியா நோன்பு வைங்க. அல்லாஹ் தஆலா வைக்கக்கூடிய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து வழக்கம் போல 8:45 இஷா தொழுக, 9 மணிக்கு தராவிஹ் தொழுகை நடைபெறும். அதனால எல்லாரும் அவசியம் வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.